கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கையில் எடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே புசித்து நீங்கள் கைட்டு செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. கவனிங்க, 2024 ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களையும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? அபிஷேகம் எடுத்தீங்களா? எந்த சபையில் ரட்சிக்கப்பட்டீங்க அந்த சபையை விட்டுறாதீங்க. சபையை அலையாதீங்க. அங்க இங்க போய் காணிக்க தசமமாக கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. தசமபாகம் சபைக்கு மட்டும்தான் தரணும். எந்த சுவிசேஷர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நீங்கள் தந்துவிடக் கூடாது. வசனம் அப்படி சொல்லவில்லை. வசனத்தை கீழ்ப்படியுங்கள். வடஇந்தியாவுக்கு கொடுக்க வேண்டாம் சொல்ல தசமபாகம் கொடுக்காத காணிக்க கொடு, தென்னிந்தியாவுக்கு கொடு, மிஸ்ரதிகளுக்கு கொடு, ஏழை ஜனங்களை மறந்துடாத. உன்னை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த சபைக்கு அந்த ஸ்தானத்துக்கு தினம் வாரம் போய் பலி செலுத்து, அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய, அவர்களோடு சேர்ந்து ஒருமனப்படு, அங்கே ஜெபம் பண்ணு, அங்கே தரித்திரு, அங்கே புசித்து குடி, நீயும் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கண்ட இடத்துல பலி செலுத்தாதீங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு வாரம் எங்கள் சபைக்கு வந்து பாருங்க, எங்கள் சபையில் படக்கிற மியூசிக்கை பாருங்க, பாட்டை பாருங்க, ஆராதனை பாருங்க, ஆட்டத்தை பாருங்க, வந்து பாருங்க, ஒரு நாள் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள். உங்களுடைய சபையில் மைக் செட் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சபையில் ஆர்கன் இல்லாமல் இருக்கலாம், கீபோர்டு இல்லாமல் இருக்கலாம், ஒரு இசைக்கருவிலும் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா மைக்கு கூட இல்லாமல் இருக்கலாம். இப்போ பரவாயில்ல, அது சின்ன சபையாக இருக்கலாம், பயப்படாதீங்க. அந்த சபையில் அடங்கி, அந்த ஊழியக்கார கையில் அடங்கி இருங்க. அந்த சபையிலே இருங்க. அங்கதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போறீங்க, காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க, கடைக்காரனுக்கு காசு கொடுக்குறீங்க. உங்க சபையை விட்டு வெளியூர் போகும்போது வேறு சபைக்கு போறீங்க, அங்கே தசம் வாங்க கொடுக்கக்கூடாது, காணிக்கு தான் கொடுக்கணும். நீங்க ஆவிக்குரிய ஆகாரத்தை போஷித்தீங்கல்ல, அதுக்கு காணி கொடுத்து வந்துடணும். ஆனால் உங்கள் எந்த சபையில் ரட்சிக்கப்பட்டீங்களோ, எங்கே முடிஞானம் எடுத்தீங்களோ அந்த சபைக்கு மட்டும்தான் தசம பாகத்தை கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.